அதிமுக மூத்த தலைவர் கே செங்கோட்டையனை கட்சி பதவிகளில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கிய நிலையில் செங்கோட்டையன் ஆதரவு நிர்வாகிகள் 2000 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து கடிதம் எழுதியுள்ளனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்குமாறு கூறி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த செங்கோட்டையன் தவறும் பட்சத்தில் தாமே ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள இருப்பதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். இதையடுத்து நேற்று செங்கோட்டையனை அதிமுக அமைப்புச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். அத்துடன் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முதல் ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வரை உள்ள மொத்தம் 7 நிர்வாகிகளின் பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி பறித்தார். பல்லடம் தெற்கு ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர் சித்துராஜ் என்பவரையும் அந்த பொறுப்பில் இருந்து பழனிசாமி நீக்கியுள்ளார். இந்நிலையில் செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்த பழனிசாமிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய நகர கிளை மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த சுமார் 2000 நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை கூண்டோடு ராஜினாமா செய்தனர். அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே பதவிகளில் நீடிக்க முடியும் என்று பழனிசாமிக்கு அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்னைக்கு எங்க தியாக செம்மலை, எங்கள் சாதனை செம்மலை கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கியதற்காக நான் இன்று எனது அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளும் ராஜினாமா செய்கிறேன். எங்களோட சாதனை செம்மலோட பதவியும் தம்பி அண்ணன் ஒன்றியம் அவரோட பதவியும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதிமுகவுக்காக பாடுபட முடியும். எங்களுக்காக அவங்க இரவு பகல் பாராமல் அனைத்தும் செய்தவர்கள். அவர்கள் வழியில் எங்களுக்கு 26இல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வேண்டும். ஆனால் சாதனை செம்மல் இல்லாத ஒரு தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நிச்சயமாக செயல்பட முடியாது. தலைவர் நேற்றுக்கு பேட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று நினைச்சுனா தான் 2024 நம்ம ஆட்சி அமைக்க முடியும் சொன்னாரே தவிர அவர் யாரையுமோ குத்தமோ குறைய சொல்ல. அந்த ஒரு வார்த்தைக்காக அவரோட பதவியை கட்சி பதவியை நீக்கிக்கிறாங்க. அதனால நான் அவர் கொடுத்த அந்த அம்மா பேரவை செயலாளர் பதவியிலிருந்து நான் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறேன். பரபரப்பான சூழ்நிலையில் செங்கோட்டையனை புகழேந்தி உள்ளிட்ட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் பேட்டியளித்த புகழேந்தி பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். தங்களுடன் மேலும் 10-15 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் இருப்பதாகவும் புகழேந்தி கூறினார். நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும். நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை. தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன். யார் நீங்கள் உங்களை எப்பயாவது அம்மா கூப்பிட்டது உண்டா? ரூட் போட்டு கொடுங்கன்னு உங்களை அழைத்தது உண்டா? செங்கோட்டையன் என்ற தலைவர் வாகனம் முன்னே செல்ல, அம்மா பின்தொடர்ந்து செல்ல, இப்படி தான் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு தேர்தலையும் சுற்றுப்பயணத்தில் அவர் இல்லாமல் இல்லை. பழனிசாமி ஆணவத்தோடு செயல்படுவதாகவும் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் புகழேந்தி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.